அதனால ஒரு 4-5 ஓட்டு நான் விஜய் வந்து அள்ளிட்டு வந்துருவான்னு சொல்ல. விஜய் தனித்து போட்டிட்டாருன்னா திமுகவுக்கு பேரிழப்பு. சிறுபான்மை வாக்குகளில், இஸ்லாமிய வாக்குகளில் 20-30% போயிடும். இஸ்லாமிய வாக்குகளில் 30% அவருக்கு போயிடும். கிறிஸ்தவ வாக்குகளில் 50% அவருக்கு போயிடும். அது தனித்து போட்டிட்டார். இது இங்கே வரான்னு வச்சுங்க, மொத்தமாக சேர்த்து ஒரு 20% வந்துடும். அதாவது சிறுபான்மை வாக்குகளில் 100 வச்சிங்கன்னா அதில் 20 இங்கே வந்துடும். ஸோ அது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அட்வான்டேஜ் தானே. அது இல்லாட்டாலும் அட்வான்டேஜுங்கிறது செப்பரேட். அதுவே சேர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வலைதளங்களில் ஒரு போல் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதயநிதி விஜய் 2 பேரும் போட்டிட்டு அவங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு. அந்த போலில் வந்து எந்த நியாயமும் இருப்பதான்னு நினைக்கல. உதயநிதியும் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, விஜயும் சிஎம் ஆகப்படுறது கிடையாது. அப்போ இங்கே போல் வைக்கிறது வந்து இது நெரேட்டிவோட வெளிப்பாடு. போல் வைக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் தான் வச்சிருக்கணும். இது வந்து இது ஒரு நெரேட்டிவ், ஜாலியாக வந்து பொழுதுபோகாமல் வைக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கேண்டிடேட்டா? ஸ்டாலின் அவர்கள் திடமாத்திரா இல்லையா? அவர் வந்து திமுக தலைவர் இல்லையா? அப்போ உதயநிதி எங்கே வந்தார்? முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை அவர், முதலமைச்சர் ஆக போகிறது இல்லை இவர். போட்டி இவங்க 2 பேரும் சொன்னால் அது வந்து இந்த சினிமாவில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு அதுக்கு இங்கே இது பண்ணணும். அதில் போட்டி வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலினுக்கும் தான். போல் வச்சாலே அப்படி தான் வைக்கணும். பொதுவாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலையும் ஒரு கோஷ்டி பூசல் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் உள்கட்சி பூசல் இருக்குது. மதிமுக எடுத்துக்கங்க, அதிமுக எடுத்துக்கங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, இதையெல்லாம் தாண்டி திமுக மட்டும் வலுவாக செயல்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திமுக வந்து எப்பயுமே தன்னுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க வந்து எப்பயுமே தே வில் ஆல்வேஸ் கீப் தம் ஹாப்பி. மாவட்ட செயலாளர்கள் தான் அங்கே வந்து தளபதிகள். அவர்களுடைய விஷயங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒரு பெரிய நடிகர் திமுகவில் வந்து இருந்தார். அப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லாமல் அந்த பகுதிக்கு போயிட்டார். அப்புறம் போயிட்டு ஃப்ரீ டைம் கிடைக்குதுங்கும் போது, ஏன்னா நான் உங்கள் ஊர் தான் வந்திருக்கேன், நான் வரவா வந்து பார்க்குவான்னு கேட்குறாரு. அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவமரியாதையாக ஃபோனை வச்சுட்டார். இவர் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு போலையா நீ அப்படின்னு. இல்லைண்ணே நானே சொல்லிட்டு தான்ப்பா போவேன்னு கலைஞர் சொல்லார். அந்த இடத்துல அவங்க நிற்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து கலைஞர்கிட்ட போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னோ, கலைஞர் ஃபோன் பண்ணியாப்பா அவர் அப்படி பேசினியாமே, ஒரு பெரிய மனுஷன் எப்படி நடத்தணும் தெரியாது அவனுக்கு அப்படின்னு அவரை திட்டியிருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அவர் என்ன கேட்குறாரு, ஐயோ அவர்கிட்ட நீ சொல்லாமல் போயிட்டியா, நீ சொல்லியிருக்கணுமே, அவர் மாவட்டத்துக்கு போகிறல. அப்படி வந்து அவங்க வந்து நிர்வாகிகளை வளர்த்துருப்பாங்க.